நம்ம சைட்டில் வந்து சென்ட்ரிங் ஒர்க்கு ஆல்மோஸ்ட் முடியும் தருவாயில் இருக்குது. இன்னொரு 2 ரூமும் ஒரு வராண்டா அது மாதிரி இருக்குது. அந்த இதெல்லாம் மூடிடுச்சு. அது தெரியுது இல்லையா? அது வந்து சவுத் வெஸ்ட் கார்னர். அது வந்து சவுத் ஈஸ்ட் கடைசியாக வேலை செய்யணும். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரிப்பரேஷனும் அது மாதிரி தான் நடக்குது. அந்த ஒர்க்கினுடைய தன்மையும் அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இது வந்து ஃபஸ்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது வந்து ஈஸ்ட் சைடு இங்கே ஒரு 3.25 அடி இது மாதிரி வெளியே வரணும் அப்படின்னா அந்த ரெக்கு வந்து வெளியே வரும். இந்த கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த தெருவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இது இந்த அளவுக்காக மேலேயும் நமக்கு வந்து அந்த சென்ட்ரிங் அடிச்சிட்ருக்காங்க. அது மாதிரி அடிச்சிட்ருக்காங்க. இதுமாதிரி வரணும். அப்புறம் அந்த இறுதியாக செய்யக்கூடிய வேலை வந்து இந்த இடத்துல செய்யும்போது நல்லபடியாக வரும். முதல்ல செய்ய வேண்டிய வேலை அதாவது உயரம், இந்த உயரம் ஹைட் அதிகமாக இருக்குது, அந்த வெயிட்டு கூடுற எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் செய்யணும். சவுத் வெஸ்ட் கார்னர் அது ஒரு வேலை நம்ம முடிக்கிறோம், அதாவது அந்த பள்ளமான ஒரு இடம் அல்லது முதல்ல நமக்கு அந்த ஸ்டார்ட் பண்ணால் ஒரு வேலையை நம்ம வந்து முதல்ல ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடம் உயரமாகிடும், ஹைட் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல பண்ணக்கூடாது. அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் பண்ணக்கூடாது. அப்போ எந்த வேலை செய்யலாம் அப்படின்னா காலங்குழி எடுப்போம் இல்லையா? காலங்குழி பள்ளம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த வேலையை நம்ம வந்து மண்ணுக்கு கீழே உள்ள வேலையை வந்து நம்ம வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் செய்யலாம். அது வந்து காலங்குழி எடுக்கிறது, அடுத்து வந்து போர்வெல், சம்பு, இது மாதிரி நமக்கு வந்து அந்த பள்ளம் அதிகமான இடம் எது வருதோ அது வந்து நம்ம வந்து இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஆரம்பிக்கிற இடம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடம் தான், அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் தான் ஆரம்பிக்கிற இடம். அப்போது வந்து பள்ளம் மண்ணுக்கு கீழே போகிறது அது வந்து நம்ம வந்து இங்கே ஆரம்பிக்கலாம். முடிக்கிற இடம் வந்து இது மாதிரி அந்த கட்டு வேலை இது மாதிரிலாம் முடிக்கிற இடம் மண்ணுக்கு கீழே, அதாவது அந்த கட்டு வேலை பீம் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து பீம் காங்கிரீட் போடுறோம் அப்படின்னா அது வந்து சவுத் வெஸ்ட்டில் தான் ஃபஸ்ட்டு போடணும். அங்கே உள்ள வெயிட்டு தான் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வர 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 நமக்கு வந்து நார்த்து ஈஸ்ட்டில் வந்து முடியும். அப்போ கடைசியில் தான் இங்கே லோடு வந்து டம் ஆகும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம சைட் வந்து இப்போ வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. இதில் வந்து ஆயிலெலாம் இன்னும் அடிக்கலை, அதனால தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஆயில் வந்து எப்போ அடிப்போம் அப்படின்னா இப்போ சென்ட்ரிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நல்லா பக்கவாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து லெவல்லாம் பார்த்தாச்சு. அந்த சென்ட்ரிங் முடிஞ்ச இடம் வரலாம் லெவல் பார்த்தாச்சு. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டேப் ஒட்டணும். அந்த டேப் மேலே வந்து அந்த டேப் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா அந்த சிமெண்ட் பால்லாம் கீழே போகாது. அது வந்து நமக்கு வந்து எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ டேப் ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்த வந்து நம்ம வந்து அந்த ஆயில் அடிக்கும்போது அந்த டேப் வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அந்த டேப் இல்லாத இடத்துல வந்து நம்ம ஃபுல்லாகவே ஆயில் அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கம்பி கட்டுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து காங்கிரீட் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சிமெண்ட் பால்லாம் நமக்கு வந்து கீழே போகாது. இதுதான் நம்ம சைட்டு கண்டிஷன், சைட் பொசிஷன் இதுதான். நீங்கள் வந்து வாஸ்துபடி வீடு கட்டுருங்க. வாஸ்துபடி வீடு கட்டுறவங்களா இருந்தாலும் சரி, வாஸ்துபடி நாங்கள் வாஸ்து பார்க்க மாட்டோம் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து வீடே கட்டாதுங்க. கடைசியாக வாடகை வீட்டில் இருந்துட்டு செத்து போயிடுங்க, நல்லபடியாக செத்து போயிடுங்க. அது நல்ல வீட்டில் இருந்தால் பரவாயில்ல. அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. வீடு கட்டுறது வந்து வாஸ்துபடி நல்லபடியாக கட்டுங்க. நல்லபடியாக கட்டி நீங்கள் வந்து நல்லா வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நிச்சயமாக எல்லோருக்கும் நல்ல வீடு அமைய ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அப்படியே பார்த்துக்கோங்க. இதான் கோயில் இருக்குது, இது ஒரு அம்மன் கோயில். எல்லாருக்கும் வாஸ்துபடியான வீடு நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். வந்து இருக்குது பத்திரகாளியம்மன் கோயில், அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. சரியா? முருகர் இருக்கார், பத்திரகாளியம்மன் வந்து நடுவில் இருக்காங்க, அடுத்து வந்து விநாயகரும் இருக்காங்க. சரியா?